தென்மேற்கு பருவமழை குறைந்து வருவதை அடுத்து முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 3786 கன அடியாக குறைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வந்த கனமழையாக படிப்படியாக குறைந்து வருகிறது. காலை 6 மணி நிலவரப்படி முல்லை பெரியாறு அணை பகுதியில் 19 மில்லிமீட்டரும், தேக்கடியில் 6 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5506 கன அடியிலிருந்து 3786 கன அடியாக குறைந்துள்ளது. இதனிடையே கணிசமான நீர்வரத்தால் அணையின் நீர்மட்டம் 135 அடியிலிருந்து 135.60 அடியாக உயர்ந்தது. பெரியாறு அணை நீரை வைகை அணையில் இருப்பு வைக்கும் பொருட்டு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1867 கன அடியில் இருந்து 2117 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையில் நீர் இருப்பு 5866 மில்லியன் கன அடியில் இருந்து 6017 மில்லியன் கன அடியாக அதிகரித்துள்ளது. ரூல்கவ் அட்டவணைப்படி ஜூன் 30ஆம் தேதி வரை 136 அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்க முடியும் சூழல் உள்ளது. 136 அடிக்கு மேல் நீர்மட்டம் உயரும் பட்சத்தில் அணையின் 13 மதகுகள் வழியாக கேரளாவிற்கு உபரி நீர் திறக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது. இது குறித்த தமிழக நீர்வளத்துறை சார்பில் இடுக்கி மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து வல்லக்கடவு, சப்பாத்து, வண்டிப்பெரியாறு, உப்புத்தரை, ஐயப்பன் கோவில், இடுக்கி அணை வரையிலான முல்லை பெரியாறு கரையோர பகுதி மக்களுக்கு இடுக்கி ஆட்சியர் விக்னேஸ்வரி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார்.